ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நைட்டு என்ன டின்னர், அப்புறம் கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் போட்டிருப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூன் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னா, பருப்பு சாதம், ரைஸு, ரசம், பூசணிக்காய் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த சாதமே மிச்சமாயிடுச்சு. கொஞ்சம் ஆஃப்டர்நூன் சமைச்சு முடித்து சாப்பிட்றதுக்கு மிச்சம் இருந்துச்சு. அதவே நைட்டுக்கும் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டில். 65 மாதிரி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம், பருப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீத பாத்திரம் எல்லாம் இருந்தது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்டவ் இதெல்லாம் ஆயில் ஸ்ப்ரே ஆகி இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எப்போயுமே நான் கிச்சன் க்ளீனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு கவுண்டர் டாப் மெயினாக க்ளீனாக தான் இருக்கும். வச்ச இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே க்ளீன் பண்ணாலுமே ஈஸியாக க்ளீன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 10:30 போல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, தேங்க்யூ.